வணக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களுடன் வரும் உதவியாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மருத்துவமனையில் குடிநீர் வசதி போதுமான அளவில் இல்லாததால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் தினசரி அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கர்ப்பிணிகள் சிகிச்சைக்காக வந்துள்ள பெண்கள் தண்ணீர் தேடி அலைந்து திரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிலர் வெளியிலிருந்து தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் சூழ்நிலையும் நிலவுகிறது. அதேபோல் மருத்துவமனையில் உள்ள பல கழிப்பிடங்கள் செயலிழந்த நிலையில் உள்ளதாகவும் சுத்தம் செய்யப்படாததால் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது கர்ப்பிணிகள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் நலனுக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் வழிகாட்டுதல் குறைவாக இருப்பதால் நோயாளிகள் எங்கு செல்ல வேண்டும், எந்த பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்பதில் குழப்பமடைந்து அலைந்து திரிகின்றனர். அவசர நிலைகளில் கூட சரியான தகவல் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலை குறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்து, மகப்பேறு மருத்துவமனை என்பது மிகவும் முக்கியமான சுகாதார நிலையமாகும். இங்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளனர். எனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு குடிநீர் வசதி, கழிப்பிட பராமரிப்பு மற்றும் நோயாளிகளுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கும் அமைப்புகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.